அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்ததாக காங்கிரஸ் கட்சி கண்டனம். மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதாகவும் வேதனை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் வன்னியர் சங்க கூட்டமைப்பினர் சந்திப்பு. விழுப்புரத்தில் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுத்ததற்கு நன்றி தெரிவிப்பு. யுஜிசியின் புதிய வரைவு விதிமுறைகள் மாநில சுயாட்சியை அழித்துவிடும். பெங்களூரு யுஜிசி வரைவு அறிக்கை எதிர்ப்பு மாநில அமைச்சர்கள் மாநாட்டில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் குற்றச்சாட்டு. உயர்கல்வித்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உள்ளது என்றும் பெருமிதம். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 6 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. தொழிலாளி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல். நத்தை வேகத்தில் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்ட பணிகள். அடுத்த ஆண்டு பணிகள் முடியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2033ஆம் ஆண்டுதான் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. மதிய நேர நிலவரப்படி சுமார் 45% வாக்குகள் பதிவு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு மந்தம். மதிய நிலவரப்படி சுமார் 33% வாக்குகள் மட்டுமே பதிவு. குடியரசுத் தலைவர், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஜனநாயக கடமையாற்றினர். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது அவசியம். பாட்னாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. தலித்கள், சிறுபான்மையினர் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களின் சரியான புள்ளி விவரங்கள் தேவை என்றும் ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுகிறது பாஜக. தமிழ்நாட்டில் நிலவும் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் நோக்கில் பாஜக செயல்படுவதாகவும் அமைச்சர் பி.கே. சேகர் பாபு கண்டனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் ஒற்றுமையோடு வாழும் திருப்பரங்குன்றம் மக்கள். பிரிவினையை ஏற்படுத்த நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் பொதுமக்கள் உறுதி. மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற சட்டப்படியான உண்மையை மோடியே ஒத்துக்கொள்கிறார். பிரதமரின் அறிவுரைக்கு இனி என்ன சொல்லப் போகிறார் ஆளுநர் ஆர். என். ரவி என அமைச்சர் ரகுபதி கேள்வி. பாஜக ஆளாத மாநிலங்களின் சட்டமன்ற மரபுகளை ஆளுநர்கள் எவ்வாறு சிதைக்கின்றனர் என்பது மோடிக்கு தெரியாதா என அடுக்கடுக்காக கேள்வி. யுஜிசி விதிகள் மாற்றத்தை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் நாளை மாபெரும் போராட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.